பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். சங்கீதம் 64:1. தேவனே, விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும், சத்துருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எல்லா இடங்களிலும் அவனுக்கு நெருக்கம், ஒரே பயம். எந்த நேரத்தில் சவுல் கொன்று விடுவானோ தெரியவில்லை, எந்த நேரத்தில் எதிரிகள் என்னை கொன்று போடுவானோ தெரியவில்லை. பயத்திலும் நெருக்கத்திலும் வனாந்திரத்திலே சுற்றி திரிகிறான். அப்படிப்பட்ட பயம் வரும்போது, மரண பயம் வரும்போது, தாவீது கையாண்ட ஒரு ஜெபந்தான், தேவனே என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும், சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும். கவனிங்க, இந்த ஜீவனுக்கு அதிபதி பிசாசு கிடையாது. ஜீவனுக்கு அதிபதி ஆண்டவராகிய இயேசுநாதர். சரீரத்தை என்ன வேணாலும் பிசாசு பண்ணலாம், ஆனால் ஆவியையும் ஆத்துமாவையும் நரகத்தில் தள்ளுகிற ஒருவர் உண்டானால் அவர்தான் என் பெருமானாகிய இயேசு. அவருக்கு மட்டும்தான் பயப்படணும், அவரை மாத்திரம்தான் நோக்கி கூப்பிடணும். இன்னைக்கு வியாதி வரும், நாளைக்கு போயிடும். இன்னைக்கு ஒரு பிரச்சனை வரும், நாளைக்கு போயிடும். இன்னைக்கு ஒரு கஷ்டம் வரும், நாளைக்கு போயிடும். எதுவும் நிரந்தரம் இல்லை. ஆனால் இந்த ஆவியையும் ஆத்துமாவையும் சரீரத்தையும் காக்கிற, நம்முடைய ஜீவனை பிராணனை காக்கிற இயேசு கிறிஸ்து உண்டு. அதற்காகவே இந்த பூமிக்கு வந்தார், அதற்காகவே மனுஷனை காப்பாற்றுவதற்காகவே வந்தார், அதற்காகவே பாடுபட்டார், அதற்காகவே அவமானப்பட்டார், அடிக்கப்பட்டார், நிந்திக்கப்பட்டார், இரத்தம் சிந்தினார், மரித்தார், அவரை அடக்கமணினார்கள், 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். என் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அல்லேலூயா. ஜெபமனு. பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு என்னோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதி, இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.